வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 வீட்டுக்குள்ளே போயிருக்கிற ஜாஃப்ரி அவரோட எய்ம் என்ன அப்படின்றத ஃபன்னான கான்வர்சேஷன் அப்போ அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரோட பர்த்டே வந்து கேட்குறாங்க. அவங்கவுங்க வந்து இந்த மந்தில் நான் பிறந்தேன், இந்த மந்தில் பிறந்தேன், இந்த டேட் இந்த மந்தில் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தர்த்தமாக ஓகே உன்னோட எய்ம் என்ன, லைக் நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பார்த்து கேட்குறாரு. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஓகே அதெல்லாம் விட்டுரு, உன்னோட எய்ம் என்ன அப்படின்ற மாதிரி டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. உடனே ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் நான் பாடின பாட்டு வந்து ப்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக வந்து அந்த பதிலை வந்து சொன்னார். உடனே வந்து ஓகே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே அப்போ ஜாக்லின் கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட பாட்டு பாடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் வந்து ஓகே என்னோட கல்யாணத்தில் உன் பாட்டு தான்ப்பா, இது சத்தியப்பா அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியெல்லாம் வாங்குறாங்க. ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஜாக்லினும் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட கல்யாணத்தில் உன் பாட்டு பாட வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால என்னென்ன விஷயங்கள் பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தாச்சரி விளையாடினாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லாம் கூட்டமாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலிமினேஷனுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த தாக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய் விட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருந்தாங்க. மேபி அப்கமிங் டேஸில் டாஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்சு டே 2லேருந்தே டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். டாஸ்க் வந்ததுக்கப்புறம் இவங்களோட லைக் உண்மையான முகங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.